மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 2024ல ரிலீஸ் ஆன கன்னடா சூப்பர் ஹிட் மூவி ஷாகாஹாரி. அப்படின்னா வெஜிடேரியன் அர்த்தம். இந்த படம் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு மூவி. நம்ம சேனல்ல போடுற ஃபர்ஸ்ட் கன்னடா மூவி. ஸோ இந்த மூவில ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இருக்கும். மூவி ஆரம்பிக்கும் போதே என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 55 இயர்ஸ் இருக்க ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மனுஷனோட பாடிய கட் பண்றாரு. அது லேடியா, ஜென்ஸான்னு தெரியல. ஆனா அவர் வந்து துண்டு துண்டா கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு அப்படியே அந்த பாடிய வந்து ஒரு பெரிய கூடையில போட்டு இழுத்துக்கிட்டே போறாரு. ஃபுல்லா அந்த இடம்லாம் ப்ளீடிங் ஆகுது. அதுக்கப்புறம் நேரா கொண்டு போயிட்டு அவர் நெருப்புல போட்டு எரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்றாரு, குளிக்கிறாரு, சுத்தமாயிடுறாரு. ஸோ இப்படிதான் அந்த மூவியே ஆரம்பிக்குது. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பார்த்தா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆட்டோல போயிட்டுருக்காரு. அவருக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, அவர் இங்க வந்து 1 இயர் தான் ஆகுது. ஆனா, அந்த டைம்ல அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இந்த ஊர் செட் ஆகல. அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஆனா வந்து ப்ரீமெச்சூர் டெலிவரி நடக்குது. குழந்தை இறந்து போயிருது. ஸோ அந்த லேடிக்கு என்னன்னா வந்து இந்த ஊர்ல வந்தனால தான் எல்லாம் அபசகுனமா நடக்குது. இந்த ஊரே தேவையில்ல. உடனே ட்ரான்ஸ்ஃபர் வாங்குங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னும் அந்த உடம்பு சரியில்லாத ப்ராப்ளத்துல அவங்க இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்ட நை நைன்னு எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அதனால நம்ம அந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன பண்ணியிருக்காரு, ஹையர் அஃபிஷியல் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர்க்காக பேசியிருக்காரு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க ஸ்டேஷன்ல ஒரே ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. ஸோ இந்த கேஸ நீ முடிச்சு குடுத்துட்டு தான் நீ போணும். அதுவரைக்கும் நாங்க வந்து வேற ஊருக்கு உன்ன அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரெடி ஆக போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அதே ஊர்ல தான் நம்ம வந்து படத்தோட ஆரம்பத்துல பார்த்த அந்த 55 வயசு பெர்சன் இருந்தார் இல்லையா? அவர் ஒரு ஹோட்டல் நடத்துறாரு. அவர் பேரு சுப்பண்ணா. ஸோ அவர பார்த்தா ஒரு சிம்பிள் மேனா இருக்காரு. அவரு வந்து கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை குட்டி இல்ல. அந்த ஹோட்டல அவரே ஃபுல்லா பார்த்துக்கிறாரு. அசிஸ்டன்ட் கூட யாரும் கிடையாது. அவர் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் நடத்துறாரு. தோசை, இட்லி அண்ட் புளியோதரை, பொங்கல் அந்த மாரி தான் கிடைக்கும். இப்ப அந்த ஊர்ல இருக்க ஒரே ஹோட்டல் அதுதான். அதனால மக்கள்லாம் நெறைய பேர் வருவாங்க. டீ, காஃபி குடிச்சிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு போவாங்க. அவர் எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இருக்காரு. அவருக்கு ஃப்ரீ டைம்ல அவர் நாடகத்துல நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால டிராமாலாம் ப்ளே பண்ணுவாரு. அவர்கிட்ட ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதுல ரேடியோ அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அங்க சாப்பிடுற வரத்துல சாஸ்திரின்னு ஒருத்தர் வராரு. அவரும் டிராமாலாம் நடிப்பாரு. ஸோ அந்த சாஸ்திரி சொல்றாரு, "எப்பத்துலருந்து நீங்க இந்த ரேடியோ வச்சிருக்கீங்க? தூக்கி போட்டு இப்ப மாடர்னா ஏதாவது வாங்கலாம்ல" அப்படின்னு. பட் நம்ம சுப்பண்ணா அதுதான் வச்சிருப்பாரு. அவர் இதெல்லாம் மைண்ட் பண்ண மாட்டாரு. அதுல வந்து ஒரு 8:30க்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வரும். அப்படி வரும்போது இவரு என்ன பண்ணுவாரு, யாருக்கு சாப்பாடு குடுத்துட்டு இருந்தாலுமே, உடனே வந்து அந்த டீ கிளாஸ்லாம் கழுவுற மாரி எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு பேக் சைடு போவாரு. அங்க போனா அதுல வந்து மெயின் ரோடு வரும் பேக் சைடுல. ஸோ அங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. ஸோ அந்த பஸ் டெய்லி அங்க வந்து நிக்கும். அதுல பார்த்தா ஒரு லேடி, அவங்க ஒரு 45 இயர்ஸ் மாரி இருப்பாங்க. அந்த லேடிய பார்க்க தான் இவர் போறாரு. கரெக்ட்டா அந்த டைம்ல போய் அந்த பஸ் கிராஸ் ஆகும்போது அந்த லேடிய பார்ப்பாங்க. அந்த லேடியும் பார்ப்பாங்க. ஸ்மைல் பண்ணிப்பாங்க 2 பேரும். ஸோ 2 பேருக்குள்ள என்ன கான்டாக்ட்னே நமக்கு தெரியல. ஸோ பர்ட்டிகுலர் டே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெரிய பார்சல் வருது ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து. அதெல்லாம் வந்து போலீஸ்காரங்க வாங்கிட்டு வராங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல என்ன இருக்குன்னா, லத்தி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பை கேமரா இருக்கு. ஸ்பை கேமராக்கு ரெக்கார்டருக்காக ஒரு ரிமோட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய லெட்ஜர்ஸ், ரிஜிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் அனுப்பணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அண்ட் அந்த ஸ்பை கேமராவோட ரெக்கார்ட் பண்றதுக்கான ரிமோட் இருக்கு இல்லையா? அதுல பேட்டரி இல்ல. ஸோ அதுல பேட்டரி போட்டு ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஸ்டேஷன்ல ஒரு கைதி இருந்தான். அவன் பேரு விஜய். ஸோ அங்க ஒரு மர்டர் கேஸ் இருக்கு இல்லையா? அந்த கொலைகாரன்னு சொல்லி அக்யூஸ்ட். அவன் வந்து தப்பிச்சிடுறான் ஜெயில்ல இருந்து. ஸோ எல்லாரும் கத்துறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து அவன் தப்பிச்சுட்டான் அப்படின்னு கத்துனோனே, நம்ம இன்ஸ்பெக்டர் ஐயோ! அடுத்த தலைவலி சொல்லிட்டு உடனே புடிங்கன்னு ஓடுறாங்க. அவன் கடகடன்னு ஃபாஸ்ட்டா ஓடுறான். இவங்க ஜீப் எடுத்துட்டு போறாங்க. அப்புறம் அங்கருந்து இறங்கி ஓடி பிடிக்க ட்ரை பண்றாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் அவன பிடிக்கவும் பிடிச்சிடுறாரு. ஆனா விஜய் எட்டி மிதிச்சுட்டு ஓடிடுறான். அவர் என்ன பண்றாரு, ஒரு கன் எடுத்து அவன ஷூட் பண்றாரு. அது அவன் மேல பட்டுருது. அவன் கால்ல பட்ட மாரி தான் இருக்கு. கடைசில பார்த்தா அவன் அங்கருந்து காணவே இல்ல. இவங்கலாம் ஓடி போய் பார்க்குறாங்க. ஒரு பெரிய குழி மாரி இருக்கு. ஆனா அதுலயும் யாரும் இருக்க மாரி தெரியல. இந்த விஜய் எங்க தான் போனான் அப்படின்னு தெரியல. இன்னொரு விஷயம் குண்டடிபட்டு செத்துட்டானா அப்படின்னும் தெரியல. இப்போ ரொம்ப வந்து மேட்டர் சீரியஸ் ஆயிடுது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, எல்லா இடத்துலயும் போய் விசாரிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் போய் விசாரிக்கிறாங்க. இவன பார்த்தீங்களா? இந்த மாரி ஆள் வந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. நம்ம ஹோட்டல் மேன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து பின்னாடி போயிட்டு ஏதோ வாஷ் பண்ண போம்போது பார்த்தா பயந்துடுறாரு. ஏன்னா, அங்க தான் அந்த கொலைகாரன் விஜய் வந்து நிக்கிறான். அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான், "ப்ளீஸ் என்ன மாட்டி விடாதீங்க. என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு" சொல்றான். இவருக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது, பயம் ஆகுது. உடனே அவன் என்ன பண்றான், பக்கத்துல ஒரு அருவாள் மாரி இருக்கு. அத எடுத்து கழுத்துல வச்சுட்டு, "போலீஸ் கிட்ட என்ன மாட்டி விட்டீங்கன்னா, நான் செத்துருவேன்" அப்படின்னு சொல்றான். இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. பார்த்தா யாரோ வாசல்ல வந்திருக்காங்க. போலீஸ்காரங்க தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சுத்தமா இங்க வந்திருப்பான் அப்படின்ற டவுட்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. டீ குடுங்கன்னு கேட்க வந்திருக்காங்க. இங்கெல்லாம் வர சான்ஸே இல்ல. ஜீப்ல வரும்போது நமக்கு இவ்ளோ நேரம் ஆகுது. அவன் வந்து அடி வேற பட்டிருக்கு. எங்கேயோ இருப்பான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அங்க வந்து அவங்க செக் பண்ணவே இல்ல. அதனால விஜய் வந்து சேஃபா பின்னாடி வந்து சமையல் கட்டுக்கும் பின்னாடி ஒரு ரூம் மாரி இருக்கு. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அண்ட் நம்ம சுப்பண்ணாவும் எப்படி அவ்ளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. எல்லாருக்கும் வந்துட்டு அவரு டீ போட்டு குடுக்குறாரு. அங்க வந்து ஒரு கொலைகாரன் இருக்கான்றத மாட்டி விடல. இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஃபோட்டோ காட்டுறாரு. "இவன நீங்க பார்த்தீங்களா?
பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. ஓகே சார் நம்ம சுப்பண்ணாவும் சொல்றாங்க. போலீஸ் பீப்புள்லாம் போனதுக்கு அப்புறம் சுப்பண்ணா வந்து கேக்குறாரு, என்னதான் பண்ண என்ன ப்ராப்ளம் கேட்கும்போது, அப்ப அந்த பையன் சொல்றான், நான் கொலைகாரன் இல்ல, நான் நிரபராதி அப்படின்னு. அப்ப அவனோட ஸ்டோரி அவன் சொல்றான். என்னன்னா அவனும் அவன் ஃப்ரெண்டும் அனாதைங்க. சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு படிச்சு அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து 12th அப்புறம் படிக்கல. ஆனா இவன் மட்டும் கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப்ல படிச்சு இப்போ வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம் எழுதி செலக்டும் ஆயிட்டான். இன்னும் போஸ்டிங் ஆர்டர் மட்டும் வரல. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, இவன் வந்து வெளியூர்ல இருந்து வேலை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அர்ஜென்ட்டா வான்னு கூப்பிட்டுருக்காங்க. இவரும் வந்து நான் எதுக்கு நான் அவ்வளோ அர்ஜென்ட்டா வர சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். நம்ம தான் இத்தனை வருஷம் அனாதையா வாழ்ந்தோம். உனக்காவது ஒரு ஃபேமிலி வரட்டும் அப்படின்னு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொல்றாங்க, நாங்களும் அனாதை தான். பெருசா தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபேமிலியா மாறி இருக்கோம். அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. அப்படி சொல்லி எங்க பொண்ணு வந்து வேண்டிய அளவுக்கு படிச்சிருக்கான்னு காட்டுறாங்க. பொண்ணு அழகா இருக்கா, பேரு சௌகந்திகா. ஸோ விஜய் வந்து இது வரைக்கும் யாரும் எந்த பொண்ணுகிட்டயும் பழகுனது இல்ல. அனாதைன்ற காம்ப்ளெக்ஸ்னாலேயே அவர் யார்கிட்டயும் ஃப்ரெண்ட் ஆனது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்டா லைஃப்ல ஒரு கேர்ள் கிட்ட பழகுறாரு. உடனே அவருக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போகுது. என்கேஜ்மெண்ட்டும் நடந்துருது. அந்த என்கேஜ்மெண்ட் டு மேரேஜ் டைம்க்குள்ள அவங்க நல்லா ஊர் சுத்துறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு லவ் பண்றாங்க. அண்ட் கல்யாணமும் கிராண்டா நடக்குது. அண்ட் விஜயோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, கடன் வாங்கி அவங்களுக்கு காசு கொடுத்து நீங்க ஹனிமூன் போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்களோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. ஹனிமூன் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வித்தின் 1 வீக் அவருக்கு வந்து போஸ்டிங் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ விஜய் வந்து வேற ஒரு இடத்துல போய் ட்ரைனிங் இருக்கணும். ஒய்ஃபை கூட்டிட்டு போக முடியாது. இப்போ ஒய்ஃப் அழறாங்க. இப்பதானே வந்து கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள போறீங்களே, நீங்க போகக்கூடாது அப்படின்னு. ஆனா வேற வழி இல்லாம அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு விஜய் வந்து ட்ரைனிங் போயிடுறாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் அவருக்கு ட்ரைனிங்லேயே போயிட்டு இருக்கு. அதுல வந்து அவர் அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறாரு தான். ஆனா ஒன்லி 23 days தான் இது வரைக்கும் ஒண்ணா இருந்திருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது விஜய்க்கு ஒரு லெட்டர் வருது. அவங்க ஃப்ரெண்ட் அனுப்பியிருக்காரு. எல்லாரும் சொல்றாங்க இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து ஃபோன்ல தானே பேசுவாங்க, லெட்டர் அனுப்பியிருக்காங்களேன்னு. அப்ப லெட்டர் ஓப்பன் பண்ணி விஜய் படிச்சா அதுல ஃப்ரெண்ட் எழுதியிருக்காங்க, எனக்கு வந்து பயமா இருக்கு, உன் வாழ்க்கையை நீ காப்பாத்துக்காக இல்ல லெட்டர் எழுதினேன், பொறுமையா படி அப்படின்ட்டு. உன் ஒய்ஃப் கொஞ்ச நாளா வந்து வேற ஒரு பையன் கூட பழகுற மாதிரி இருக்கு, அவன் கூட பைக்ல போறா, ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, நான் பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல. நான் அவள்கிட்ட கேட்கலான்னு நேர்ல போனா பார்த்தா என்ன பார்த்தாலே அவ ஒளிஞ்சு போயிடுறா, என்கிட்ட நின்னு பேச மாட்டேங்கிறா, டவுட் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா அந்த ஒய்ஃப்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவகிட்டயும் நான் பேசினேன். அவ சொல்றா, அந்த பையன் வந்து சும்மா பக்கத்துல எங்கேயோ பழக்கமாச்சு போல. அதுக்கப்புறம் வந்து நம்பர் வாங்கிட்டான் அந்த பையன். நம்பர் வாங்கிட்டு எனக்கு தெரியாம அவ சேட் பண்ணிட்டு இருந்தா. நான் அப்புறம் கண்டுபிடிச்சுட்டேன். ஆனா என்கிட்ட மறைச்சா. அதுக்கப்புறம் நான் பைக்ல வரும்போது நான் கேட்டேன். அப்ப அவ சொன்னா, ஒரு ஒய்ஃபா தப்பு பண்றேன்னு தெரியும். ஆனா வந்து ஒரு பொண்ணா நான் தப்பு பண்ணல அப்படின்னு பேசினா. அதுக்கு மேல நான் அவள்ட்ட நின்னு எந்த எக்ஸ்பிளேஷனும் கேட்கல. நான் பாட்டு கிளம்பிட்டேன். எனக்கு வந்து அவன் பேர் மதன் மட்டும் தெரியும். மத்தபடி வேற எதுவும் தெரியாது அப்படின்னு. இந்த கதையை கேட்ட உடனே தான் நம்ம விஜய் வந்து நொந்து போயிட்டு நம்ம ஒய்ஃபுக்கு வந்து ப்ராப்ளம், நம்ம உடனே வந்து நம்ம வீட்டை காப்பாற்றணும்னு சொல்லி ஓடி வராரு. சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறாரு. அண்ட் ஒய்ஃப் இவரை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. என்ன விஜய் சொல்லாம வந்துட்டீங்க, ஐயோ ஸ்வீட் சர்ப்ரைஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபுட்டெல்லாம் சமைச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியா பேசுறாங்க. அப்ப விஜய் கேட்கிறாரு, யார் அவன் அப்படின்னு கேட்கறாங்க. ஒய்ஃபுக்கு அப்போ ஒரு மாதிரி ஆயிடுது. சொல்லு யாருன்னு கேட்டோன்னே அவங்க அழறாங்க. அழுதுட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் மதன்ற கூட பழகிட்டு இருக்கேன். ஆனா அது காரணம் நீதான். நீ எப்படி என்னை விட்டுட்டு போவ? நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ வந்து முக்கியமான நேரத்துல விட்டு போயிட்ட. எனக்கும் ஆசைங்க இருக்கும் இல்லையா, அதனால நான் பழகுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு இவருக்கு ரொம்ப நொந்து போயிடுறாரு. அடச்சின்னு திட்டிட்டு போயிடுறாரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, பாரு வெக்கமே இல்லாம என்கிட்ட வந்து அது நான் தான் காரணமா அவளுக்கு வந்து மனச சபலம் வந்துச்சுன்னு சொல்றா, எவ்வளோ ஒஸ்டா பேசிட்டு இருக்கான்னு. அப்ப ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ அப்படி நினைக்கிற, நம்ம சௌகந்திகா கெட்டவளா இருக்க முடியாது, அந்த பையன் தான் மனசை மாத்திருப்பான், நம்ம அவன்கிட்ட பேசலாம், ஃபர்ஸ்ட் நீ வந்து உன் ப்ராப்ளம் போறதுக்காக குடின்னு சொல்லி அவர் பாருக்கு கூட்டு போய் நிறைய குடிக்க கொடுக்குறாரு. 2 பேருமே குடிக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு வந்து இவர் கொடுக்க கொடுக்க நிறைய குடிக்கிறாரு டென்ஷன்ல. ஃபுல் போதையில 2 பேரும் போறாங்க. பைக்ல டிராப் பண்றது அவங்க ஃப்ரெண்டு. அந்த வீட்டுக்கு விஜய் போறாரு. உள்ள போறாரு. உள்ள போக வரும்போது ஏதோ சவுண்ட் கேக்குது. ஒய்ஃபோட சவுண்ட். அப்ப அவர் தப்பா நினைச்சுக்கிறாரு. ஒய்ஃப் அவங்க கூட இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. கோவமா உள்ள போறாரு. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் பிளர்ரிங்கா இருக்கு. உள்ள போய் பார்த்தா அந்த பையன் வந்து அவகிட்ட இருந்து நகையில ஏதோ புடுங்குற மாதிரி இருக்கு. அவன் இவரை பார்த்தோன்னே அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு பயந்து போறான். இவர் பிடிக்கிறாரு அந்த பையனை. பட் பையன் இவனையும் தள்ளி விட்டு ஓடி போயிட்டான். ஸோ நம்ம விஜய் வந்துட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணு சாரி விஜய் அப்படின்னு ஏதோ பேச வரா. பலார்னு கடத்துல கொடுத்துட்டு கீழே பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஸோ மறுநாள் காலைல எழுப்பி பார்க்கும்போது போலீஸ்லாம் வந்து அவரை எழுப்பிக்கிட்டு இருக்கு. எதுக்கு அவங்களாம் எழுப்புறாங்கன்னு பார்த்தா கட்டில் இருக்க ஒய்ஃப் செத்து கிடக்கா. நம்ம ஒரு அறை தானே அரைஞ்சோம், எப்படி செத்து போயிருப்பா அப்படின்னு ஷாக் ஆகுது. அண்ட் அப்படிதான் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க, நேத்து காலைல தான் அவர் வந்தாங்க, நான் பார்த்தேன். அண்ட் நைட் வந்து ஏதோ சண்டை நடந்துச்சு. பட் எனக்கு அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. மார்னிங் பார்த்தா அந்த வீட்டில் அவள் இப்படி இருந்தா, அதான் நான் கால் பண்ணேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அவன் ஸ்டேஷன்ல வந்து ஒரு 1 டே தான் இருக்கும். ஒரு 1 டே முடிச்சோடனே செகண்ட் டேவே இப்போ எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அவன் சொல்றான், நான் நிரூபிக்கணும், நான் தப்பு பண்ணல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்றாங்க. அண்ட் நம்ம சுப்பண்ணாக்கு என்ன தோணும் தெரியல, சரி சரி உனக்கு காலில் வேற குண்டடி பட்டிருக்கு, நீ இங்க ரெஸ்ட் எடு சொல்லி அவர் அந்த குண்டடியில வந்து கட்டு போட்டு அவர் அங்க படுக்க வைக்கிறாரு.
அப்ப வந்து அந்த ஊர்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கான். அவன் வரான். அவன் வந்துட்டு சாப்பிடலான்னு வரான். தோசை சாப்பிடும்போது அவன் சொல்றான், "ஏதோ ஸ்மெல் அடிக்குது. பேட் ஸ்மெல்லா இருக்கேன்னு" சொல்லிட்டு போறான். சுப்பண்ணா ஒண்ணும் சொல்லல. பார்த்தா நம்ம விஜய்க்கு வந்து கால்ல அந்த புண்ணு இருக்கு இல்லையா? அதனால நாத்தம் அடிக்குதுன்னு அவனுக்கே டவுட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. நைட்ல வந்து நம்ம இன்ஸ்பெக்டர், அவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரோட்ல வந்து பைக்கு, கார் அவங்களலாம் நிறுத்தி இந்த ஆள பார்த்தீங்களா? அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வந்து விஜய் என்ன பண்றான், நம்ம சுப்பண்ணா தூங்கிட்டு இருக்காரு. இவன் நைஸா இறங்கி அப்படியே நகர்ந்து நகர்ந்து போயிட்டு அந்த நெருப்பு இருக்குல்ல, அதுல வந்து அந்த அருவாள வச்சு நல்லா சூடு பண்ணிட்டு, அவனோட புல்லட் அவன் எடுக்குறான். அந்த புல்லட் அவன் எடுக்க ட்ரை பண்ணும்போது ரொம்ப வலிக்குது. வாயில டவல் வச்சு அமுக்கிட்டு தான் எடுக்குறான். பட் சவுண்ட் கொஞ்சம் போட்டுடுறான். அப்ப அந்த வாட்ச்மேன் அங்க நடந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு என்ன சவுண்ட் வருதுன்னு பயந்து அலறி அடிச்சு ஓடிறாரு. சுப்பண்ணாவும் பயந்துடுறாரு. "அண்ணா என்னண்ணா சத்தம்?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. நான் தூங்கிட்டு இருந்தேன். என் மேல எலி ஏறி ஓடிருச்சு" அப்படின்னு. ஓகே, ஓகே பாத்துக்கங்கன்னு அவர் கிளம்பிடுறாரு. "நீ ஏன் இப்படி பண்றேன்னு?" திட்ட போறாரு. அப்ப விஜய் வந்து அந்த புல்லட்ட காட்டுறான். விஜய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சுப்பண்ணாக்கு. திட்டவும் மனசு வரல. "சரி நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்ஸ்பெக்டர் ரொம்ப நொந்து போயிட்டாரு. அவங்க வைஃப் அப்பப்ப ஃபோன் பண்ணி எப்ப வருவீங்க? எப்ப வருவீங்கன்னு ஒரே சண்டை. அதிலேயே அவர் டென்ஷனா இருக்காரு. இன்னும் விஜய் கிடைக்கல. அதே சமயத்துல விஜய் என்ன பண்றான்? "அண்ணா ஒரு நாள் டைம் குடுங்க. நான் இங்கேருந்து போயிடுறேன். என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க" அப்படின்னு. பார்த்தா விஜய்க்கு நல்லா ஃபீவரா இருக்கு. அப்ப சுப்பண்ணா என்ன பண்றாரு? "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவனுக்கு ஜுரம்லாம் குறையட்டும்னு மாத்திரைலாம் குடுக்குறாரு." ஆனா வந்து விஜய் சொல்றான், "இல்ல நீங்க எனக்காக ரொம்ப உதவி பண்ணிட்டீங்க. நான் தான் பிஎஸ்எஃப்ல இருந்து உங்களெல்லாம் காப்பாத்தணும். பட் நீங்க ஒரு ஆர்மி ஆஃபீசர் மாரி என்ன காப்பாத்துறீங்க" அப்படின்னு. அப்ப சுப்பண்ணா சொல்றாரு, "சரி கவலைப்படாத. உனக்கு போணும் தானே? அவசரப்படாத. இன்னைக்கு நைட் ரெஸ்ட் எடு. நான் டவுனுக்கு போயிட்டு உனக்கு வேண்டிய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன். விடிகாலை 4 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. அதுல நீ போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் டவுனுக்கு போறாரு. அவர் டவுனுக்கு போகும்போது என்ன பண்றாரு? அவனுக்கு வேண்டிய மாத்திரை, ஷர்ட், ட்ரெஸ் எல்லாம் வாங்குறாரு. இந்த கதையில வந்து அடிக்கடி ஒருத்தன் வருவான். அவன் வந்து எல்லார்கிட்டயும் "அவ எங்க இருக்கா? அவ எங்க இருக்கான்னு" பைத்தியமா ஒருத்தன் கேட்பான். எல்லாருமே "அவ அங்க இருக்கா" சொன்னோம்னா அந்த டைரக்ஷன்ல அவன் நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி ஒரு பைத்தியம் எல்லாரையுமே அப்பப்போ வந்து கேட்டுட்டு இருக்கும். எல்லாரும் அது மாதிரி "அங்க இருக்கா, அங்க இருக்கான்னு" சுப்பண்ணா கிட்டயும் அது கேட்கும். உடனே அவர் "அங்க இருக்காரு போ" அப்படின்னோன அது போயிடும். வீட்டுக்கு வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லுவாரு, "உனக்கு மெடிசின்ஸ் வாங்கியிருக்கேன். உனக்கு 2, 3 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். உனக்கு வந்து பழங்கள் வாங்கியிருக்கேன். நீ இன்னைக்கு நைட்டு மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு. ஃபீவர் குறையட்டும். காலங்காத்தால நீ போ" அப்படின்னு. முதல்ல அவர் சொல்லுவாரு, "உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிடலாமான்னு." ஆனா விஜய் சொல்லுவான், "வேண்டாம். போலீஸ் அவன வாட்ச் பண்ணும். என்னால அவனுக்கு பிரச்சனை வேண்டாம்" அப்படின்னு. அதே மாரி தான் போலீஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட போய் வாட்ச் பண்ணிட்டு அவங்க வீட்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணுவாங்க. "என்னாச்சு சார்ன்னும்போது" விஜய் எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு. அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து அவன் தானே வந்து ஆம், கூட்டிட்டு போய் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தான். ஸோ நம்ம ட்ரிங்க்ஸ் குடுத்தனால தான் சுயநினைவு இல்லாம நம்ம ஃப்ரெண்ட் இப்படி பண்ணியிருப்பான்ற ஒரு பயம் ஃப்ரெண்டுக்கு. அதனாலேயே ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருப்பான், அந்த ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்திருக்க மாட்டான் விஜய. ஸோ அவனுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும். இங்க வந்து விஜய் என்ன பண்ணுவான், "நான் நாளைக்கு காலைல கிளம்புறனால நான் காலைல 3:30 மணிக்கு உன்னை எழுப்பி விடுறேன். 4 மணி பஸ்ஸ புடின்னு" சொல்லி படுத்துருவாங்க. 3:30 மணிக்கு அலாரம் அடிக்கும். சுப்பண்ணா எழும்புவாரு. "ஓகே தம்பி 4 மணிக்கு நீ கிளம்பணும்ல, எழும்பு எழும்பு" அப்படி டச் பண்ணி பார்க்கும்போது ஃபீவர் குறைஞ்சிருக்கும். "உனக்கு ஃபீவர்லாம் நல்லா குறைஞ்சிருச்சே, நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பார்த்தா விஜய் அசைவே இல்லாம படுத்திருப்பாரு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா விஜய் இறந்து போயிருப்பாரு. அவருக்கு மேபி அந்த புல்லட் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாதனால என்னன்னு தெரியல. இன்ஃபெக்ஷன்ல இறந்திருக்காரு போல. அவர் செத்து போயிட்டாரு. இத சுப்பண்ணா எதிர்பார்க்கவே இல்ல. "அட கடவுளே! உனக்கு நான் அடைக்கலம் குடுத்தா என்னோட ஹோட்டல்லயே இறந்துட்டு இப்ப நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு. சரின்னு சொல்லி அவர பேக் பண்ணி, இவர் எப்பவுமே வந்து ஒரு குப்பை போடுறதுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்கும். அங்க போய் குப்பைலாம் போடுவாரு. அதனால ஒரு பெரிய இதுல வந்து அவர கட்டி கொண்டு போவான். ஆனா வழியில பார்த்தா போலீஸும் அந்த வாட்ச்மேனும் வருவாங்க. மணி வந்து விடிகாலை ஒரு 4 மணி இருக்கும் இல்லையா? அப்ப அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "எங்க போறீங்க சுப்பண்ணா?" அப்படின்னு. நீ தான் என் ஹோட்டல்ல வந்து ஒரே நாத்தம் அடிக்குது சொன்ன. அதான் நைட் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்துட்டு போறேன்" அப்படின்னுவாரு. ஆனா வந்து இவங்க சொல்லுவாங்க, "4 மணிக்கு எங்க போறீங்க? போங்க வீட்டுக்கு போங்க. நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் போனா போதும்ன்னு" தொரத்தி விட்டுருவாங்க. வேற வழியே இல்லாம ஆர்கியூ பண்ண முடியாம அவர் இந்த பொணத்தோட திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே வந்துருவாரு. என்ன பண்ணனே தெரியல. இப்ப எப்படி விடிஞ்ச பிறகு எப்படி கொண்டு போ முடியும் பாடிய? அவர் அந்த விஜய துண்டு துண்டா வெட்டுறாரு. சோ படத்துல ஸ்டார்ட்டிங்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? சுப்பண்ணா வந்து ஒருத்தர துண்டு துண்டா வெட்டுறாங்கன்னு. சோ அப்ப அது விஜய் தான் நமக்கு இப்பதான் தெரியுது. சோ ஒரு துண்டு துண்டா வெட்டுறாரு. சோ படத்துல ஃபர்ஸ்ட் காட்டுன சீன்ஸ்லாம் நடக்குது. அதே மாரி கூடையில வச்சு இழுத்துட்டு போறாரு. பொணத்த வந்துட்டு அந்த ஃபயர்ல போடுறாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா கிளீன் பண்றாரு. அவர் குளிக்கிறாரு. அவருக்கு இந்த பிரச்சனை போன உடனே அடுத்த நாள்ல ஒரு புது மனுஷன் மாரி இருக்காரு. நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு சந்தோஷமா ஜாலியா இருக்காரு. கடைக்கு வர சாஸ்திரில பார்க்குறாரு. என்ன இவர் ரொம்ப அமக்கலமா இருக்காரே அப்படின்ற மாரி. அண்ட் நம்ம சுப்பண்ணா என்ன சொல்றாரு, நல்லா நெறைய மெனு போட்டிருக்காரு. அந்த கீரு, பாயாசம், கேசரின்னு போட்டிருக்கு. "என்ன இன்னைக்கு நெறைய மெனுலாம் போட்டிருக்கு" அப்படின்னமோது சுப்பண்ணா ஜாலியா வந்து எல்லாருக்கும் குடுக்குறாரு. அப்ப "எனக்கு கேசரி குடு" சொல்லிட்டு சாஸ்திரி சாப்பிட்டுட்டு இருக்காரு. போலீஸ்மேன்லாம் வராங்க. அவங்கலாம் வந்து உட்கார்ந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. டீ குடிக்கிறாங்க. "இன்னைக்கு என்ன கேசரி இருக்கு? எங்களுக்கும் குடுங்கன்னும்போது" நம்ம சுப்பண்ணா சொல்றாரு, "இல்ல, இல்ல திதிக்காக நான் குடுத்தேன். சாஸ்திரியே சாப்பிடட்டும்னு" நக்கலா சொல்றாரு. சாஸ்திரிக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அப்ப போலீஸ்மேன் கிட்ட சாஸ்திரி கேக்குறாங்க, "நீங்க அந்த கொலைகாரன புடிச்சிட்டீங்களான்னு?" அப்ப போலீஸ்மேன் சொல்றாங்க, "இது ஒரு சாதாரண கேஸ். இன்ஸ்பெக்டர் தான் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்டாரு. ஆக்சுவலா விஜய் வந்துட்டு கொலைகாரனே கிடையாது. கொலை வந்து வேற ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. இப்ப அப்படிதான் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கு. அவன் நிரபராதி" அப்படின்னு. சோ நம்ம சுப்பண்ணாக்கு அது கேட்ட உடனே அவருக்கு அப்படியே அழுகையா வரும்.
விஜயோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு வக்கீல் கிட்ட பேசியிருப்பாங்க. என் ஃப்ரெண்டை எப்படியாவது வெளியே எடுக்கணும் அந்த மாதிரிலாம் அந்த கேஸ் பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த வக்கீலுக்கும் நம்மளோட இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு பகை உண்டு. ஸோ அவர் என்ன பண்ணாரு, இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. இப்போ அவங்க மீட் பண்ணி கேஸோட ப்ராக்ரஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த வக்கீல் சொல்லுவாரு, ஆக்சுவலா வந்து உன் ஃப்ரெண்டு நிரபராதின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அவன் மேல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அவன் ஓடி போனது தான் பிரச்சனை. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் வேற சுட்டிருக்கான். ஸோ எங்க சுட்டிருக்காருன்னு தெரியல. அண்ட் உன் ஃப்ரெண்டு உயிரோட இருக்கானான்னு இப்போ கொஸ்டினா இருக்கு அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அழுகையா வரும். என் ஃப்ரெண்டு நிரபராதி, அவன் குடிச்சிருந்தாலும் தப்பு பண்ணல, இப்போ அவனை எப்படி நான் தேடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்ன ஆகுது, நம்மளோட சுபண்ணா இருக்கார் இல்லையா, அவர் எப்பவுமே காய்கறி ஒரு லேடி கிட்ட வாங்குவாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 55 வயசு ஆயிடுச்சு, ஓகே, எவ்வளவு நாள் நீங்க தனியா இருப்பீங்க? எனக்கு பக்கத்து ஊர்ல ஒரு லேடி தெரியும், ஒரு 45 வயசு இருக்கும், அவங்க விதவையா இருக்காங்க, அவங்க புருஷன் இப்பதான் இறந்து போனாங்க, நீங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்க லைஃப் செட்டில் ஆகும்ல அப்படின்னு இந்த லேடி வந்து கமிஷனுக்காக பேசிட்டு இருக்கு. அவர் சொல்லுவார், எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஆள விடுமான்னு பேசிட்டு இருப்பாரு. ஸோ அந்த லேடியோட புருஷன் தான் அந்த வாட்ச்மேன். அந்த வாட்ச்மேன் திரும்பவும் வந்து சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு போயிருப்பாரு. இப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, சாப்பிட்டுட்டு நல்லாவே இல்ல, பேட் ஸ்மெல் அடிக்குதுன்னு திரும்பவும் சொல்லுவாரு. சுப்பண்ணாக்கு ரொம்ப கோவம் வரும். அன்னைக்கும் இப்படிதான் சொன்னேன், உன்னால வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ண, திரும்பவும் அதே சொல்றேன், வெளியே போனி, இனிமே வரவே வராதுன்னு திட்டி அனுப்பிடுவாரு. ஸோ அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுவான், ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவர்கிட்ட நல்லபடியா கமிஷன் வாங்கலாம்னு நினைச்சா கெடுத்துட்டியே. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அந்த சுபண்ணாவை பார்த்து, சாரி அண்ணா, எங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட ஓவரா பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு. தெரியலமா, உன் புருஷன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சரி அண்ணா, ஆனா உங்க கடையில எலி தொல்லை கூட இருக்கலாம், இந்தாங்க இது எலி மருந்து, இது நீங்க பழைய சாப்பாடுல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எலியெல்லாம் சாப்பிட்டு தூரமா போய் செத்துரும். அப்ப சுப்பண்ணாவும் அதை எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க வந்து லோக்கல்ல எலெக்ஷன் நடக்குது. ஸோ அங்க எலெக்ஷன் கேம்பெயின் பண்றவங்க முதல்ல இருந்தே கேட்டிருப்பாங்க, சுப்பண்ணாக்கு ஒரு தம்பி இருந்தான். அந்த தம்பி வந்து ஒரு தருதலை. அப்ப வந்து அவங்க கேக்குறாங்க, உங்க தம்பி எங்க தான் போனாங்க, ஒரு ஓட்டு எங்களுக்கு குறையுதே, அவனையும் வர சொல்லலாம்லன்னு கேட்பாங்க. அப்ப நம்ம சுப்பண்ணா சொல்லுவாரு, இங்க நிரந்தரமா இருக்கிறது கிடையாது, ஊர் சுத்திட்டு இருப்பான், ஒரு 3 மாசமா எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு எலெக்ஷன் டே, ஸோ அவர் எலெக்ஷனுக்காக போறாரு, ஓட்டு போடுறதுக்கு போறாரு. அங்க இருக்கவங்க சொல்றாங்க, ஐ ஒரு ஓட்டு வந்துருச்சு, எங்களுக்கு தான் நீங்க போடணும் அப்படின்னு. உங்க தம்பி எங்க அண்ணா அப்படின்னு. அன்னைக்கே சொன்னனே, அவன் தான் எங்கன்னு தெரியலன்னு. சரி நம்பர் கொடுங்க, நாங்க கால் பண்ணி வர வைக்கிறோம், அவன் எங்க வேணா ஊர் சுத்தட்டும், ஆனா வந்துட்டு வந்துடணும், பிகாஸ் ஒரு ஓட்டு எங்களுக்கு குறையுது இல்லை அப்படின்னு. இவர் தள்ள அடிச்சுட்டு ஓட்டு போட்டு போவாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் பைக்ல வந்துட்டு இருப்பாரு. வரும்போது அந்த வக்கீல் இருந்தார் இல்லையா, அவர் ஆப்போசிட்ல வருவாரு. வக்கீலுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு சண்டை முன்னாடி இருந்துச்சு. அதனால அந்த வக்கீல் வந்து நக்கலா சொல்லுவாரு, என்ன உன் கேஸ்ல வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு போல, கூடிய சீக்கிரம் நீங்க தான் ஜெயிலுக்கு போவீங்க போல, கஸ்டடியில இருந்த ஒரு கைதி எஸ்கேப் ஆயிருக்கான், அவனை வேற நீங்க சுட்டிருக்கீங்க, எங்க சுட்டீங்கன்னு தெரியல, அவன் கிடைக்கவும் இல்லை, ஆனா அவன் நிரபராதின்னு ஆயிடுச்சு. சோ இப்போ உங்க நிலைமை என்ன அப்படின்னு நக்கலா கேட்கும் போது, நம்ம இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி ஒய்ஃப் பிரச்சனை எல்லாத்தையும் நொந்து போயிருப்பாரு. அவர் சண்டை போடுற மூட்லயே இல்ல. அவர் சொல்லுவாரு, என்ன மன்னிச்சிரு, நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நான் அன்னைக்கு உன்னை அடிச்சது தப்பு தான், அதை மனசுல வச்சுட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணாத, நானே ரொம்ப நொந்து போயிட்டேன், நீ வேலையை பார்த்துட்டு போ, தேவையில்லாம பேசாதன்னு மன்னிப்பு கேட்டுருவாரு. ஸோ இந்த வக்கீலுக்கு ரொம்ப இதா போயிடும், நம்ம நல்லா ஃபைட் பண்ணலாம் நினைச்சா இப்படி ஆயிட்டாரே அப்படின்ட்டு. ஸோ இந்த ஓட் பூத்ல வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க பார்த்துட்டு எல்லாம் ஒழுங்கா இருக்கா பார்த்து கிளம்பிடுவாரு. அங்க அவரோட அசிஸ்டன்ட் திவ்யான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அங்க வக்கீலும் இருக்காரு. அப்ப திவ்யா என்ன பண்ணுவாங்க, போய் பேசுவாங்க அவர்கிட்ட. சொல்லுவாங்க, உங்க இன்ஸ்பெக்டர் ஃபைட் பண்ணலாம் பார்த்தா ரொம்ப டம்மி ஆயிட்டாரு அவரு, கோவமே பட மாட்டேங்கிறாருன்னு. அவருக்கு தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல அப்படின்னும் போது வக்கீல் சொல்லுவாரு, சரி நீங்க இந்த கேஸை கையில் எடுத்துக்கோங்க, நீங்க ஃபேமஸ் ஆகுங்க, இதுல என்ன பிரச்சனை, அவன் எங்க போனான்னு கண்டுபிடிக்க மேடம், அதுக்கு வேண்டிய பணத்தை நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, அங்க வந்து சிசிடிவி கேமராஸ் எங்கெங்க இருக்கோ அவங்க கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு அவர் வந்து ரூம்ல வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இறந்து போன பொண்ணு இருக்கா இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் திவ்யான்றவங்க வந்து அசிஸ்டன்ட்டும் போவாங்க. போயிட்டு பேசுவாங்க அந்த பொண்ணு கிட்ட, என்னென்ன கதை நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, அந்த கதையெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விஜயோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனை போய் பார்ப்பாரு. அப்ப அவன் சொல்லுவான், இந்த உண்மையான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு. அப்ப அந்த சௌகந்திகாவுக்கு ஒரு பையன் கூட தொடர்பாச்சு இல்லையா, அந்த போட்டோவை அந்த பையன் காட்டுவான். இதுதான் அந்த பையன், அவன் எங்க போனான்னு தெரியல, அவன் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த சாஸ்திரி இருக்காருல்ல, அவர்கிட்ட அப்படி ஊர்ல இருக்க ஒவ்வொரு மக்கள் கிட்டயும் போய் எல்லாரையும் பேசிட்டு இருப்பாரு. ஸோ நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவரு. தான் அந்த லேடி ஒரு சின்ன ஒரு 8 வயசு பையன் கூட வருவாங்க, நேரா கடைக்கே வந்துட்டாங்க. இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே வந்து அவங்க கிட்ட பேசணும் அப்படிலாம் நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள கஸ்டமர்ஸும் வந்துடுறாங்க. அவரால ஒண்ணுமே பேச முடியல. ட்ரை பண்ணும் போதெல்லாம் யாராவது வந்து சுப்பண்ணா காஃபி கொடுங்க, சுப்பண்ணா தோசை கொடுங்கன்னு கேட்கறதுனால பேச முடியல. அவங்களும் எதுவும் பேசாம அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குட்டி பையன் ஓடி வரான். இது லெட்டர் கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்துட்டு போயிடுறான். இவரை வந்து அந்த லெட்டரை ஏதோ கடவுள் கிட்ட இருந்து கிடைச்சது மாதிரி எடுத்து வச்சு அதை வந்து பூஜையில வச்சு குங்குமம்லாம் வச்சு ப்ரே பண்ணிட்டு படிக்கிறாரு. படிச்சா அது வந்து என்ன போட்டிருக்குன்னா, அந்த லேடியும் இவங்களும் சின்ன வயசுல லவ் பண்ணவங்க, ஃபேமிலி ப்ரெஷர்னால பிரிஞ்சுட்டாங்க. அதுல இந்த லேடி சொந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா குழந்தை எதுவும் இல்ல. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. ஸோ தனியா இருக்காங்க. நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தெரியும், நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் உங்க கூடயே வாழ வரேன், சீக்கிரமா சொல்லுங்க அப்படின்னு அவ லெட்டர் எழுதியிருப்பா. இது படிச்சு சந்தோஷம் தாங்க முடியல இவருக்கு. இவர் ஒரு பதிலுக்கு லெட்டர் எழுதி ஒரு பரண மேல வச்சிருவாரு, அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக.
ஸ்டேஷன்ல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா? அத வந்து அந்த திவ்யா இருக்காங்கல்ல அசிஸ்டன்ட், அவங்க நைஸாவே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் வரவும், அந்த ரூம மூடி வச்சுட்டு வெளிய வந்துருவாங்க. ஒண்ணும் நடக்காத மாரி உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப இன்ஸ்பெக்டருக்கு அவங்க ஹையர் அஃபிஷியல் ஃபோன் பண்ணுவாரு. "என்ன அந்த ஆள புடிச்சிட்டீங்களா?" அப்படின்ட்டு. அப்ப இவர் சொல்லுவாரு, "இல்ல சார் அவன் கிடைக்கல" அப்படின்னு. "உங்களுக்கு வெட்கமா இல்லையா கிடைக்கலன்னு சொல்றதுக்கு? ட்ரான்ஸ்ஃபர் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. ஜெயிலுக்கு தான் போறீங்கன்னு." அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் ரொம்ப கோவமா இருப்பாரு. அவர் சொல்லுவாரு, "ஏன் சார் ஜெயிலுக்கு போணும்? யார் சார் விஜய்? யார் மேல கேஸ் போட்டிருக்கோம்? அப்படி எதுவும் என்ட்ரி ஆகலையே. யார் ஓடி போனாங்க?" அப்படின்னு. ஹையர் அஃபிஷியல் வந்து, "என்னய்யா ஒளர்ற?" அப்படின்னு. இந்த திவ்யா மேடமும் ஷாக்கா பார்ப்பாங்க. "என்ன இன்ஸ்பெக்டர் சார் ரொம்ப போல்டா, திமிரா பேசுறாரே" அப்படின்னு. அப்ப இன்ஸ்பெக்டர் சொல்லுவாரு, "உங்க டிபார்ட்மெண்ட்ல உள்ளவன் சார். உங்க எதிரி இல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட் காரனையே போட்டு கொடுக்க பார்க்குறீங்களே நீங்க. ஏன் இது என்ன பெரிய விஷயமா? அவன் தான் நிரபராதி தெரிஞ்சிருச்சுல்ல. அவன் வந்து தப்பிச்சுட்டான்னு அப்படியே விட்டுருக்கலாமே. போலீஸ் நினைச்சா எப்படி வேணா கேஸ ட்விஸ்ட் பண்ணலாம் இல்லையா? உங்ககிட்ட ஹையர் அஃபிஷியல் நான் எல்லாம் மறைக்காம சொன்னேன் சார். எனக்கு கைட் பண்ணுங்க. டார்ச்சர் பண்ணாதீங்க" அப்படின்னு பேசுவாரு. அவர் வந்து இப்போ ஒரு புது மனுஷன் மாரி இருக்காரு. என்ன விஷயம்னே தெரியல. அன்னைக்கு நைட் பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் திவ்யா மேடம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போவாங்க. லேட் நைட் ஒரு 9:30 மணி இருக்கும். சுப்பண்ணா வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. தூங்க போற டைம். அப்ப வந்து யார் நாக் பண்றாங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, "ஓ! திவ்யா மேடம் நீங்களா? என்ன விஷயம்?" அப்படின்னோனே, "இல்லண்ணா எனக்கு வந்து காஃபி வேணும். அதான் வந்தேன்" அப்படின்னு. "சரி போட்டு தரேன்னு" இவரு எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. "உட்காருங்க மேடம்னா" "இல்ல பரவால்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். நீங்க உட்காருங்க." இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா, கரெக்ட்டா இன்ஸ்பெக்டர் வராரு. உடனே அந்த திவ்யாக்கு என்ன பண்ணது தெரியல. இன்ஸ்பெக்டர் கேட்கறாங்க, "என்ன திவ்யா இங்கேயே நிக்கிறீங்கன்னு?" "ஒண்ணும் இல்ல சார். சும்மா காஃபி குடிக்க வந்தேன்" அப்படின்னு. "அ சரி திவ்யா, நான் வந்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க வந்து கிளம்புங்க" அப்படின்றாரு. இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படியே இறங்கி போயிடுறாங்க. இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, "சுப்பண்ணா எனக்கு ஒரு காஃபி குடுங்க" அப்படின்னு. அவர் போட்டு தராரு. அத குடிச்சுக்கிட்டே வந்து, "எப்படிண்ணா பிசினஸ்லாம் போகுது?" அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ராவா நெறைய கேட்கிறாரு. அண்ட் அந்த வீட சுத்தி பார்க்குறாரு. பின்னாடி பக்கம் போய் பார்க்குறாரு. அங்க இருக்க ரூமையும் பார்க்குறாரு. "உட்காருங்க சுப்பண்ணா கொஞ்சம் பேசணும்." "என்ன விஷயம் சார்னா?" "இல்ல உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "உங்க தம்பி மதன் அவன் எங்க?" அப்படின்னு. அப்போ சுப்பண்ணா அப்படியே முழிக்கிறாரு. "தெரியல சார். அவன் இங்க வர்றதே இல்லன்னு." "உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து என்ன பண்றாரு, அவரோட செல்ஃபோன காட்டுறாரு. அதுல அவங்க தம்பி மதன் வந்து இங்க வந்தது அந்த சிசிடிவி ரெக்கார்டிங்ல பதிவாயிருக்கு. அவன் வந்து ஒரு 1 வீக் முன்னாடி அங்க வந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து விசாரிக்கும்போது அந்த சாஸ்திரி இருக்கார்ல, அவர்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மதனோட ஃபோட்டோவ காமிச்சு இவரு கேட்டிருக்காரு. இந்த மாரி ஆள தெரியுமான்னு. அப்ப சாஸ்திரி தான் சொல்லியிருக்காரு. இது மதன். நம்மளோட சுப்பண்ணாவோட தம்பி. பிளஸ் ரெக்கார்டிங்ல வந்து பார்த்துட்டாரு வீட்டுக்கு போறது. அப்ப சுப்பண்ணா வந்து வேற வழி இல்ல சொல்லி உண்மைய சொல்றாரு. அ அவன் என் தம்பி தான். ஆனா வந்து எங்க அப்பாவோட 2வது ஒய்ஃப்க்கு பொறந்தவன். எனக்கு எப்பவும் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பான். அவனால எந்த யூசும் இல்ல. தருதல அவன். அப்பப்ப போவான், அப்பப்ப வருவான். நீங்க சொன்ன மாரி அன்னைக்கு வந்தான். என்கிட்ட வந்து திமிரா பேசினான். எனக்கு வந்து உடனே வந்து பணம் குடு. 20,000 குடு. இந்த பிசினஸ் கூட நீயே எடுத்துக்கோ. இந்த வீட நீ எடுத்துக்கோ. நான் உடனே கண்காணாம போணும்னு. உனக்கு பணம் குடுக்கலாம் என்கிட்ட காசு இல்ல. வெளிய போன்னு சொன்னா கேட்கல. அப்ப நான் அவனோட பேக்க புடிச்சு தள்ளினேன். உள்ள இருந்து நெறைய திங்ஸ் விழுந்தது. அப்ப நெறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். பார்த்தா ஜோடி ஜோடியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் ஃபோட்டோ. அதுல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யாருன்னா, ஒரு பைத்தியம் மாரி சுத்துவான்ல. அவன் எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு கேட்பானே! அவனும், அவன் ஒய்ஃபும். இன்னொரு ஜோடி யாருன்னு பார்த்தா, நம்மளோட விஜயும், அவன் பொண்டாட்டியும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து அவர் கேட்கிறாரு, "யார் இதெல்லாம்? என்ன பண்ண இவங்களலாம்?" அப்படின்னு. அதுல கடைசியா ஒருத்தி இருக்கா அப்படின்னு அந்த விஜயோட ஒய்ஃப காமிச்சு, 6 மாசமா பிளான் பண்ணி அவகிட்ட நல்லா பழகுனேன். இப்பதான் வந்து அவ கூட ஜாலியா ஒண்ணு சேரலான்னு போகும்போது, அவ புருஷன் வந்துட்டான். அவளுக்கு மனசு மாறிடுச்சு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லி, நீங்க போயிருங்கன்னு மன்னிப்பு கேட்டா. எனக்கு செம கோவம் வந்துச்சு. அவ நகையெல்லாம் புடுங்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டான். அவன் வந்துட்டானே நான் வந்து அவள புடிச்சு தள்ளி விட்டு ஓடிட்டேன். திருப்பி என் பேக் அங்க இருந்துச்சு. அத எடுப்போம்ன்னு வந்தேன். அவ ஹஸ்பண்டும் கீழ மயக்கத்துல கிடந்தான். இவளும் செத்துட்டான்னு நெனச்சேன். பார்த்தா அவ வந்து விஜய் விஜய்ன்னு புலம்பிட்டு இருந்தா. அவ எழும்பிட்டான்னா என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுவான்னு பயம் வந்துருச்சு. அதனால கழுத்து நெரிச்சு கொன்னுட்டேன். அந்த கல்லாப்பெட்டியிலருந்து பணம் எடுக்க ட்ரை பண்றான். இவர் அதெல்லாம் புடுங்கிட்டு கன்னத்துல பலார்ன்னு குடுக்குறாரு. அவங்க தம்பி பொத்துன்னு கீழ விழறான். "நான் எதுவும் தரமாட்டேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்சது. மரியாதையா வெளிய போ" அப்படின்னு சொல்றாரு. ஆனா பார்த்தா தம்பி படுத்திருக்கான். "ஏய் எழும்பு வெளிய போ" அப்படின்னு கோவமா சுப்பண்ணா சொல்றாரு. பார்த்தா மதன் எழும்பவே இல்ல. அவன் அங்கேயே இறந்து போயிட்டான். சுப்பண்ணாக்கு என்ன பண்ணது தெரியல. ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, "அந்த பாடி என்ன பண்ணீங்க?" அப்படின்னு. அப்ப சுப்பண்ணா சொல்றாரு, "வேற என்ன சார் பண்ண முடியும்? நானே பாவப்பட்டவன். ஒரு நார்மலா சமையல் பண்ணிட்டு, சிம்பிள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். இது மாரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நான் எப்படி தப்பிக்க முடியும்? எனக்கு ஜெயிலுக்கு போறதுக்குலாம் இஷ்டமே இல்ல சார். சொல்லுங்க சுப்பண்ணா, நீங்க பாடி என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கோவமா கேட்குறாரு இன்ஸ்பெக்டர். "நான் ஒண்ணும் பண்ணல. இங்கேயே துண்டு துண்டா வெட்டினேன். வெட்டிட்டு நான் வந்து எரிச்சுட்டேன்னு" இந்த படத்துல ஃபர்ஸ்ட் காமிச்சாங்கல்ல, அந்த சீன் வருது. ஸோ நம்ம மூவில ஃபர்ஸ்ட்டு பார்த்தது இந்த மதனோட கொலைய தான். அவங்க தம்பிய தான் கொலை பண்ணி அவர் எரிச்சிருக்காரு. இத கேட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் தலையே சுத்துது. இது என்ன நடக்குது? நீங்க என்ன பார்க்க சிம்பிளான பெர்சனா இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. விஜய் என்ன நானு. உடனே யாரு சார் இந்த விஜய்ன்னு. இன்ஸ்பெக்டருக்கு சிரிப்பு வருது. திருப்பியும் சிசிடிவி கேமரா பத்தி சொல்றாரு. விஜய் எஸ்கேப் ஆயி வரும்போது குண்டடிபட்டு உங்க ஹோட்டலோட பேக் சைடுல இருந்து என்டர் ஆகுறத நான் பார்த்தேன். இப்ப சொல்லுங்கன்னு அந்த வீடியோ ரெக்கார்டிங் காட்டுறாரு. இப்பவும் நம்ம சுப்பண்ணாக்கு ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப சொல்றாரு, "என் தலை எழுத்து சார். விஜய் வந்தான். அந்த ஃபோட்டோல நான் பார்த்தேன்ல, அத வச்சு நான் கண்டுபிடிச்சுட்டேன். என்னோட தம்பி கொலை பண்ண பொண்ணோட ஹஸ்பண்ட்ன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு அவன வந்து காட்டிக் கொடுக்க மனசு வரல. பாவமா இருந்துச்சு."
சரி அவன தப்பிக்க வைக்கலாம்னு நெனச்சேன். அதனால நான் தான் அடைக்கலம் குடுத்தேன். நான் அவனுக்கு மாத்திரைலாம் குடுத்து அவன் எஸ்கேப் ஆறதா இருந்தான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. விடிகாலையில அவன் தானாவே செத்து போயிட்டான் சார். என் நேரத்த நான் என்ன சொல்ல? இப்ப நான் என்ன பண்ண முடியும்? உங்ககிட்டலாம் ஃபர்ஸ்ட்டே மறைச்சுட்டேன். இப்ப நான் காமிச்சு குடுக்க முடியுமா? எனக்கு ஜெயிலுக்கு போக இஷ்டம் இல்ல சார். எனக்கு பயம். அதனால வந்துட்டு அப்படின்னோனே, "அவன் பாடி எங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அதையும் அதே மாரி தான் சார். துண்டு துண்டா வெட்டி, நான் எரிச்சுட்டேன் சார்ன்னு. இன்ஸ்பெக்டர் வந்து, "அட கடவுளே!" அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுது. "நீங்க வந்து வெஜிடேரியனா? நீங்க நான்வெஜ் ஹோட்டல் நடத்துற மாரி இருக்கு. டெய்லி சதையும், ரத்தமும் இதுல ஃபுல்லா சிந்தி இருக்கு. எத்தன பேருக்கு சோறு போட்டிருக்கீங்க இங்க நீங்க?" அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, "ஏன் சார் நம்ம விறகு கூட தான் கட் பண்ணி எரிக்கிறோம். மரத்துக்கும் தானே உயிர் இருக்கு. அப்படிதான் நான் நெனச்சேன். இது எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்ணல. ஆக்சிடென்ட் சார். நான் என்ன பண்ண முடியும் சார்?" அப்படின்னு. இது கேட்டு உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுன்னு தெரியும். "ஒரு கஷாயம் குடிக்கிறீங்களா சார்?" அப்படின்னு. "ஃபர்ஸ்ட் குடுங்க" அப்படின்னு நம்ம போலீஸ் மேன் சொல்றாரு. இவர் கஷாயம் குடுக்குறாங்க. அவரும் குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்சுட்டு, "நல்ல ஒரு கஷாயம் குடுத்தீங்க. சரி சுப்பண்ணா வாங்க போலாம்" அப்படின்னு. "எங்க சார் வரணும்?" போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீங்க பாட்டுக்கு இப்படி 2 பொணத்த மறைச்சிருப்பீங்க. உங்கள விட முடியுமா? வாங்க." எனக்கு வந்து ஒரே டென்ஷனா இருந்தது. இப்பதான் ரிலீஃப் ஆச்சு. கிளம்புங்க அப்படின்னு. சுப்பண்ணா சொல்றாரு, "நான் வர முடியாது. நான் வந்து நீங்க வாங்கன்னு சொன்னா பின்னாடியே வர்றதுக்கு விஜய் கிடையாது. நான் வந்து பணத்தெல்லாம் மறைச்சேன் அப்படின்றதுக்கு என்ன சார் ப்ரூஃப் இருக்கு? என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரே சிரிப்பு வருது. "ஹலோ சுப்பண்ணா, நான் 10த், 12த் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சு ட்ரெய்னிங் எடுத்து போலீஸ் ஆயிருக்கேன். 2 ஸ்டார் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கணும்னு தெரியாதா? எல்லாமே ரெடியா தான் இருக்கு. வாங்க காட்டுறேன்" அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. பார்த்தா அந்த டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா? அது பக்கத்துல அவர் ஸ்பை கேமரா வச்சிருக்காரு. "எடுங்க சுப்பண்ணா அத. இதுக்கு பேர் தான் ஸ்பை கேமரா. நீங்க இதுவரைக்கும் பேசுனது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கேட்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட் எடுத்து அமுக்குறாரு. சுப்பண்ணாக்கு வேர்த்து கொட்டுது. ஐயோ நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோமேன்னு. ஆனா பார்த்தா எந்த வாய்ஸும் வரல. திரும்பவும் இன்ஸ்பெக்டர் பிரஸ் பண்றாரு. எதுவுமே வரல. இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த ரிமோட் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பேட்டரியே போடல. அவர் ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருப்பாருல்ல அவங்க அசிஸ்டன்ட்ஸ் கிட்ட பேட்டரி போடுங்கன்னு. அவங்க போடவே இல்ல. இவரும் செக் பண்ணாம அவங்கள நம்பி கொண்டு வந்துட்டாரு. சுப்பண்ணாக்கு இது பார்த்த உடனே இவருக்கு அப்படியே ஒரே சந்தோஷம். ஒரே ஹாப்பி. சிரிக்கிறாரு. "இதான் நீங்க வந்து 10த், 12த் காலேஜ்லாம் முடிச்சு போலீஸ் ஆனதா? பேட்டரி கூட இல்லாம கொண்டு வந்திருக்கீங்களா?" அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறாரு. இந்த நக்கல் வந்து நம்ம போலீஸ் மேனுக்கு ரொம்ப கோவம் வருது. "சுப்பண்ணா சிரிக்காதீங்க. மரியாதையா கிளம்புங்க. நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன்னு." "என்ன டென்ஷன்ல இருக்கீங்க? யாரு? யாரு விஜய்? யாரு மதன்? யார் என்ன பண்ணா? ஏதோ சாஸ்திரி ஏதோ சொன்னானா? அப்படியா இப்படியா? எனக்கு தெரியாது என் தம்பி எங்க இருக்கான்னு. விஜய் என்னான்னு எனக்கு தெரியாது. நான் எதுவுமே சொல்லல. நீங்க கிளம்புங்க" அப்படின்றான். நம்ம இன்ஸ்பெக்டருக்கு செம கோவம் வருது. அப்போ நம்ம சுப்பண்ணா சொல்றாரு, "உங்க ஒய்ஃபையே உங்களால வந்து ஒழுங்கா வழிநடத்த முடியல. வீட்டு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியல. நீங்க வந்து மத்தவங்களுக்கு பார்க்க வந்துட்டீங்களா? என்ன பத்தி கவலைப்படாதீங்க கிளம்புங்கன்னு." இது வந்து அவரோட ஈகோவ ஹர்ட் பண்ணுது. உடனே வந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு, "வாய மூடு" சொல்லிட்டு அவர வந்து புடிச்சு தள்ளி விடுறாரு. சுப்பண்ணா அப்ப அப்படியே ஒரு இடத்துல இடிச்சுட்டு அப்படி வராரு. நானே எவ்ளோ கஷ்டத்துல இருக்கேன். இந்த வேலையில எனக்கு அவ்ளோ பிரஷர் இருக்கு. நீ என்ன ஜாலியா கொலை பண்ணிட்டு மறைச்சிட்டு என்கிட்ட திமிரா பேசுறியா? மரியாதையா கிளம்பியா?" அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா சுப்பண்ணா கீழ கிடக்குறாரு. "சுப்பண்ணா எழுந்திரியா" அப்படின்னு. ஆனா பார்த்தா அடுத்த ட்விஸ்ட் படத்துல நம்ம சுப்பண்ணாவும் இறந்து போயிடுறாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, நம்ம இன்ஸ்பெக்டர் புடிச்சு தள்ளினாரு இல்லையா? தள்ளும்போது சுப்பண்ணா வந்து ஒரு கட்ட மாரி இருக்கும். அதுல போய் இடிச்சிருப்பாரு. அங்க வந்து ஒரு ஆணி இருக்கும். கேலண்டர் மாட்டியிருக்கும். அந்த ஆணில போய் சுப்பண்ணா இடிச்சிருப்பாரு. அந்த இடிச்சதுல அவருக்கு வந்து ப்ளீடிங் ஆகி அவர் இறந்துட்டாரு. சோ அவ்வளவுதான். எது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் சொன்னாரோ, அதே மாரி ஒரு ஆக்சிடென்ட் இங்க நடந்துருச்சு. இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் அடுத்தது சுத்தம். ஐய்யய்யோ! நம்ம திரும்பவும் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல வந்தோமே! ஆக்சுவலா நம்ம அப்படியே விட்டுட்டே போயிருந்திருக்கலாம் போல. இது என்ன பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம். ஏன்னா, அவர் உள்ள வரும்போது அந்த திவ்யா பாத்துட்டாங்க. வெளில சிசிடிவி கேமராவும் இருக்கு. இவரு என்ன சொல்லுவாரு? இப்ப எப்படி வெளிய போய் தப்பிப்பாரு? ஆல்ரெடி விஜய சுட்டுட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ப்ராப்ளம். இப்ப பார்த்தா, இங்க வந்து சுப்பண்ணா செத்து கிடக்குறாரு. அப்படியே விட்டும் முடியாது. இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்ணனே தெரியல. திரும்ப அவர் என்ன பண்றாரு? அதே டெக்னிக் தான். துண்டு துண்டா வெட்டுறாரு சுப்பண்ணாவ. சுப்பண்ணாவ அதே மாரி நெருப்புல போடுறாரு. அந்த இடத்த ஃபுல்லா கிளீன் பண்றாரு. நொந்து நூடுல்ஸ் ஆக்கி, அட கடவுளேன்னு எழும்புறாரு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இனி அடுத்து அவர் குளிக்கணும். இப்படி எழும்பி நிக்கவ பார்த்தா, நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரே இருமலா வருது. அப்படியே தொண்டைய புடிச்சுக்கிறாரு. அவருக்கு ரொம்ப காஃப் வருது. அவருக்கு நிம்மதியே இல்ல. பார்த்தா, நம்ம சுப்பண்ணா வந்து கஷாயம் குடிங்க சொன்னாரு இல்லையா? இவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டோமே அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணிட்டாரு, உண்மைய சொல்லி முடிச்ச உடனே, கஷாயத்துல அந்த எலி மருந்து அந்த லேடி குடுத்தாங்கல்ல, அத மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்காரு. சோ இன்ஸ்பெக்டர் அத குடிச்சனால, இப்ப அவரு இருமல் ரொம்ப வருது. மூச்சுட முடியல. கடைசில அடுத்த ட்விஸ்ட் அவரும் இறந்து கீழ விழறாரு. அதோட படம் முடியுது. இப்படி ஒரு வித்தியாசமான படம். ஆனா ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே கெஸ் பண்ண முடியல. ரொம்ப சூப்பரான ஒரு த்ரில்லரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த படத்த ஒரு தடவ பாருங்க. இதே மாரி இன்ட்ரஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.